ஒரு 10 நிமிஷம் தான், ஃபுல் சார்ஜ் ஏறிடும். விஐபி வரேன் கண்டிப்பாக, ஜாயின் பண்ணிக்கோங்க. விஐபியில் கிடைக்கும். நீங்கள் இப்போ உள்ள சுடிதாருக்குள்ளே என்ன போட்டிருக்கீங்க சொல்லுங்கள். எதுவுமே போடலைங்க. அப்பாடா, ஆமாக்குவோம் நீ கரண்ட் வந்துச்சு. ஃபேன் இல்லாமல் மாஸ்க் போட்டுட்ருக்கேன்லாம் அது ஒரு மாதிரி இருந்தது. நான் வேறு கொள்ளைக்கு வந்து உட்காந்துட்டேன். ரூம் ஒரு இருட்டாக இருக்குது. ஜன்னலை திறந்தோம்னா அந்த ரோட்டில் மண் ஃபுல்லாக ஜன்னல் வழியாக அது கொட்டுது. அதுவும் இல்லாமல் பகல் டைமில் ஜன்னலை திறந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எதிரில் அந்த அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. அவன் என்ன பண்ணுவான், அவனும் பார்ப்பா, பொண்டாட்டியும் பார்ப்பா. அவன் மட்டும் இல்லை, பக்கத்தில் ஒரு பில்டிங் இருக்குது. அவள் ரூமில் என்ன பண்ணுவான், ஜன்னலை துடைக்கிற மாதிரி நின்று எங்கள் ஜன்னலையும் நோட் பண்ணுவாள். என் வீட்டுக்கார சைட் அடிச்சிட்டு இருக்கான். முண்டை கடுப்பாக இருக்குது. அவன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். என் வீட்டுக்கார கண்டா மட்டும் அப்படி வலிகிறாடா. நானே இவனை திட்டியே பார்த்தேன். என்ன நீ அவளை கண்டா மட்டும் பேசுகிற நீ அப்படின்னு கேட்குறேன். நானாடி பேசுகிறேன், அவளாக தான் வந்து பேசுகிறேன். ஏன் நானும் தானே பக்கத்தில் நிற்கிறேன். நான் இருக்கும்போது மட்டும் எதுக்கு அவள் வந்து பேச மாட்டேங்கிறான். சிரிக்க முட்டை, நீ தனியாக வண்டியில் வந்தால் மட்டும் உன்கிட்ட பேசுகிறான். நான் கிச்சனில் வந்து அப்படி சமைச்சிட்ருக்கேன். சைலண்ட்டாக, கரண்ட் எதுவுமே இல்லை, சைலண்ட்டாக இருக்குது. இவர் வண்டி சத்தம் எனக்கு கேட்குது. சரி இவர் கதவு திறக்கலான்ட்டு நினச்சிட்டே இருக்கேன். திடீர்னு பேசல பொருள் கேட்குது. என்னங்க பொங்கல் எப்படிங்க போச்சு? சூப்பராக போச்சா? இவர் நல்லபடியாக போச்சு. நீங்கள் கொண்டாடிங்களா? இன்னைக்கு இருக்குடா. இதே நான் நின்றா மட்டும் அவன் என்கிட்ட பேசவே மாட்டாடா. அப்படியே யாரோ மாதிரி திரும்பிக்குவா. அதே என் வீட்டுக்காரர் மட்டும் தனியாக வந்தான்னாக்கா நின்று பேசுவா. எப்போ பாரு காலையிலையும் மதியமும் ராத்திரிக்கும் தொடப்பத்தை போட்டு பெருக்கிக்கிட்டே இருப்பாள் வாசலை. அது ரோட்டு, மெயின் ரோட்டில். அப்போ தான் என் வீட்டுக்காரர் இறங்கி வருவார், போவார், பார்க்கலாம் அப்படின்ட்டு. அது நைட்டில் ஒன்று போட்டு தூக்கி தொடையில் கட்டிக்கிறா. தொடையாட நிற்கிறா. நேற்று என்னை கூப்பிட்டு காட்டுறா, அங்கே பாரு அவள் எப்படி நிற்கிறா அப்படின்ட்டு. வந்து எட்டி பார்க்குறேன், நீ இப்போ அந்த கருமத்தை பார்த்துட்டு நிற்கிற அப்படின்னு நீ என்னை கூப்பிட்டு காமிச்சிட்டுனா நீ நல்லவனா? நீ பார்க்கலாமாடா? என்னடா இது பிடிச்சி நல்ல இப்போ நீ என்னை கூப்பிட்டு அப்படியே காமிச்சு நீ நல்லா நிரூபிக்க போறீங்கன்னு. இது என்ன இதெல்லாம் அப்படியும் பிடிச்சி செம்மையாக கத்தி விட்டேன். ஏன்டி என்னை திட்டுற? நான் எங்கடியே பார்த்தேன், அவளை தாண்டி வந்து என்கிட்ட பேசுகிறா. அவள் பேசுனான்னா நீ பேசுவியாடா? நீ மட்டும் மூஞ்சி திருப்பிக்கிட்டு வரணும்ல. என்னை பார்த்தா அவள் எப்படி மூஞ்சி திருப்புற, அதே மாதிரி நீ திருப்பிட்டு வரணும். அது என்ன அது? என்ன என்கிட்ட பேச மாட்டேங்குது. என் வீட்டுக்கார கண்ணை மட்டும் பல்ல அப்படி இழுக்கிறா. சகல ஏதாவது லைவ் தனியாக போடுறாரான்னு செக் பண்ணு. ஜோதி, ஹாய் ஜோதி, நீ தான் எனக்கு அனுப்புறேன்னு சொல்லியிருந்த. நான் சொன்னனா? எதுக்கு சொன்ன அப்படி? ஜோதி பாண்டி, ஹாய் ஜோதி. ஸ்ரீதர், ஹாய் ஸ்ரீதர். சலோ லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குமார், ஹாய் குமார். ஹலோ குமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் மேடம். நீங்கள் தொப்புல ஒரு செரி எடுத்து அப்பணுமா? வாயில் எடுத்து அப்புக்க. கப்பல் ஷோ போடுங்க, சரியாகிடும். சக்காலத்தியா ப்ரோ? எல்லா லைக்கும் போட்டாச்சு. ஆமாவா? கப்பல்ஸ் வரமாட்டாங்க அவங்க. என்னைய பல நேரம் திட்டிட்டு கிடக்குறாங்க. நீங்கள் வேறு எவ்வளோ ப்ராப்ளம் பார்த்துட்ருக்கேன் தெரியுமா வீட்டில்? அவ்வளோ பார்த்துக்கிட்டு லைவ் வந்துட்டுருக்கேன். ஆமாம், குளிக்கிற லைவ் எப்போ போடுவீங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு டைமண்டில் தான் இருக்கீங்க, ஓகேவா? அதை மறந்துடாதீங்க ஜி. நீங்கள் இப்போ உள்ள போட மாட்டேன். நீ தெரியல விராட்டு, தெரியல, எனக்கு தெரியல. நீயே சொல்லு வேணா ஒரு குத்து மதிப்பா. ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. என்னடா ஜிகே கொஸ்டின் மாதிரி கேட்டுகிட்டே இருக்கீங்க? முடியல சாண்டி, சத்தியமாக முடியல என்னால். இல்லை பர்சனல் ஜாயின் பண்ணால் இவன் எத்தனை வாட்டி கேட்குறான்னு தெரியுமா குருவி? நானும் லூஸு மாதிரி நல்லவன் நம்பி 3 வாட்டி ரிப்ளை கொடுத்தேன். பார்த்தா இது வரைக்கும் அவன் 100 வாட்டி கமெண்ட்ஸில் இதை மட்டும்தான் கேட்குறான். சுரேஷா அதை விட மோசம், விராட்டா அதை விட மோசம். இவனுங்கெல்லாம் அண்ணன் தம்பின்னு நினைக்கிறேன், மூவர்கள் நினைக்கிறேன்.
மூவேந்தர்ஸ் வந்து இங்கே வந்து மாறி மாறி ஒரே கமெண்ட்ஸை மாற்றி மாடுலேஷனை மட்டும் மாற்றிட்டானுங்க. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. லைக் போடுங்களாண்டா, ஏன்டா கையை வர மாட்டேங்குது. என்ன இப்படி நிலா தெரியல, டென்ஷனாக இருக்குது. நீங்கள் எனக்கு அப்போ கேட்டது எனக்கு செம்ம டென்ஷன். ஆமாம், மூவேந்தர் மூதேவிங்க இல்லைடா. இன்றைக்கும் அழகாக தான் இருக்கீங்க, நேச்சுரல் பியூட்டி. ஒரே கேள்வி தான் கேட்டேன், டாக்டர் ஆள் இல்லை பாரு, அதுக்கு தான் வெயிட் பண்ண சொன்னேன். கரெக்டு தான் சரோ. நீங்கள் ஹலோ, லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸை பண்ணுங்க. நெட்வொர்க்கு சுற்றுதா? லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கய்யா. ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க. உண்மைதான் சரோ நீங்கள் சொல்கிறது. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லம். கமெண்ட்ஸ் வர மாட்டேங்குது. கமெண்ட் நீங்கள் பண்ணலையா இல்லை அப்படியே நிற்குதான்னு தெரியல. ஆப்ஷனை ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன் கமெண்ட்ஸு. ஒயிட்டி கிட்ட கொஞ்சம் வியூஸ் கேளுங்க. சரி போதும், போய் ரெஸ்ட் எடுங்க. இப்படி சொன்னால் கோவம் போயிடுமா ஜே? காய்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்களா. என் ஃப்ரெண்டு தான் நீங்கள். ஹாய் சீனோ. நானா? நம்ம எந்த ஸ்கூலில் படித்து சொல்லுங்கள். ஃப்ரெண்டுன்னா கரெக்டாக சொல்லணும். உன்னால் ஒரு சில்வர் ஆக்சஸை ஜாயின் பண்ண முடியல விராட்டா. ஏன் நீ பெரிய பெரிய ஆசையெல்லாம் பண்ணுற? பர்சனல் ஆக்சஸில் நல்லா ஈஸியாக வாங்கிட்டாங்க. ஐடி என்ன போல் மாத கணக்கில் கஷ்டப்பட்டு வாங்கியிருந்தா தெரியும். பர்சனல் ஆக்சஸ் அப்போ ரொம்ப அதிகமாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ நீங்கள் ஃபாரினில் இருந்தீங்க, அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். நிலவி பாவம், ஏன்னா அதை கோவப்பட்டீங்க. நீயே தான் குருவி, நீயே கேட்டதை கேட்டு தான் சாவடிக்கிற. நான் போயிட்டு வரேன், அப்புறம் பார்ப்போம். சரிடா, ஒர்க்க பாருங்க. விராட்டு வாய்ப்பில்லை, ரசா வாய்ப்பில்லை. உன்னை பார்க்கணும் போல இருக்குது. ப்ளீஸ், ஏதோ ஒரு பாசம் உன் மேலே. அப்படியா? என்ன பாசம் என் மேலே? எந்த ஊர் நீங்கள் சீனோ? காத்தவராயன். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுறா. சென்னை சேப்பாக்கா. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ். இந்த மாதிரி இல்லை தர இரு டைம் இருக்குடா, இருடா. அதில் சார்ஜ் ஏறட்டும் 10 நிமிஷம், அதில் லைவ் வருவேன். அது இப்போ லைவ் வரணும். இதில் அது வரைக்கும் சார்ஜ் ஏற வரைக்கும் நான் இதில் கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேனே. சும்மா நான் உட்காந்து இப்போது ஏதாவது நோண்டிட்டு தான் இருப்பேன். அதனால் இப்போ உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். கர்மா ஒன்றே உள்ளது, அது என்ன வேலை செய்யும் தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லு. உன்னை விட எனக்கு நிறையாவே தெரியும், ஓகேவா?
எப்பவும் பிறர் மனசை வந்து துன்புறுத்தாது. ஏன்னா அதை நீ துன்புறுத்தி அவங்க மனசு வலிக்குது அப்படின்னா அதே கர்மா உனக்கு வரும். ஓகேவா? அதுதான் கர்ம வினைங்கிறது. யாருடைய மனசை துன்புறுத்தாத, யாரையாவது ஏமாத்தினாலோ, அந்த குடும்பத்தை ஏமாத்தினாலோ, யாருக்காவது நம்பிக்கை துரோகம் பண்ணாலோ, யாருடைய வாழ்க்கையை அழிச்சாலோ, யாருடைய கஷ்டத்துக்கு ஆளாக்குனாலோ அது மட்டும்தான் கர்ம வினையாக வந்து நிற்குமே தவிர, நான் லைவ் ஆன் பண்ணி நான் உட்காந்து உங்ககிட்ட போடுற கமெண்ட்ஸ் நான் படிக்கிறதாலேயோ நீங்கள் ஜாயின் பண்ணால் அதுக்கான லைவை நீங்கள் கண்கூட பார்க்குறதுனால எல்லாம் கர்ம வினை வராது. ஓகேவா? இதனாலலாம் ஒரு கர்ம வினையே வராது. ஏன்னா உங்ககிட்ட நான் ஏமாத்தலை, உங்ககிட்ட நான் ஆசை வார்த்தை கூறல, உன் சொத்தை நான் பிடுங்கலை, உன் குடும்பத்தை நான் அழிக்கலை, உன் குடும்பத்தை நான் வீணாக்கலை. ஓகேவா? ஸோ அதனால் வந்து கர்ம வினையெல்லாம் எங்களுக்கு வராது. நீனா ஒழுங்காக அடுத்தவங்க மனசை துன்புறுத்தாமல் நீ கரெக்டாக லைவில் யாருக்காவது நல்லா கமெண்ட்ஸ் பண்ணு. இல்லை யாரையாவது மனசை துன்புறுத்துறேன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட சில பேர் வாய் வார்த்தை பழிச்சிடும். ஓகேவா? சில பேருடைய கண்ணீர் உன்னுடைய கமெண்ட்ஸ் அவங்க படித்து அவங்க மனசை துன்புறுத்துது அப்படின்னா அதே கண் கலங்கள், அதே மனசு துன்புறுதல், அதே கர்மம் உனக்கும் வரும். நீ முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. எனக்கு நீ பாடம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? எனக்கு எல்லாமே தெரியும். வயசு தான் 33. உன்னை விட எனக்கு நாலேஜ் அதிகமாகவே இருக்குது. மூடிட்டு போடா புண்டை. ஸ்கூலில் படித்தாதான் ஃப்ரெண்டா? நம்ம 2 பேரும் போய் அது ஸ்கூல் சேருவோமா? அதே ஸ்கூல்லையா? ப்ரோ, ஸ்கூலில் நான் ரொம்ப சுட்டி பையன், அதிகமாக சாப்பிடுவேன். பொறுத்துக்கு இல்லையா? அவ்வளோ சேட்டை பண்ணியிருக்கீங்க. அப்போ சேட்டை பண்ணவன் தான் இன்னைக்கு எல்லாம் அமைதியாக இருக்கீங்க. ஸ்டேடியம் தெரியுமா? தெரியும். குட் ஆஃப்டர்நூன் பாலச்சந்திரா. குட் ஆஃப்டர்நூன் நிலா. சூப்பராக சொன்னீங்க நிலா. கர்மா பற்றி உங்களுக்கு இந்த பதிவு சூப்பராக இருக்கு. ஐ லவ் யூ நிலா. சூப்பர் கோட்டைமா. பாரத், ஹாய் பாரத். அங்கே தான் இருக்கீங்களா? சூப்பர் சீனோ. லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாரு நிலா? அந்த யூசர்னு சொல்லி ஒருத்தவங்க போட்டிருந்தா, அதுக்கு தான் நான் சொன்னேன். ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணி லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். உங்களை ஒன்று கேட்கலாமா? தப்பாக எடுத்துக்காதீங்க, கேளுங்க. எப்படி நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் கேளுங்க. அப்புறம் செல்லும் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குப்பா. தேங்க்யூ ஸ்ரீதர். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு டைம் சேனலை பார்க்குறவங்க லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பு லைவ் இருக்கா? தேங்க்யூ மோனிக்குட்டி. தேங்க்யூ டியர். ஒருத்தர் மனசு கஷ்டப்படாமல் எப்படி பேசணும்னு தெரியாமல் சாமி கும்பிட்டு கர்ம பற்றி பேசினா என்ன பண்ணுறது? விடுமா? கரெக்டாக சொன்னீங்க. ரமேஷ், அதுக்கு ஜாயின் ஆப்ஷன் இருக்குது. ஜாயினை கிளிக் பண்ணி உள்ளவாங்க. அதெல்லாம் கேட்கல. அப்போ கேளுங்க, சீக்கிரம். டைம் ஆகுது பாருங்க. லைவ் முடிய போகுது. டக்குன்னு கேளுங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்கா? இப்போ கிடையாதுங்க. நைட்டுக்கு தான் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் லன்ச்சு மேம்? ஷேக் முகமது. லன்ச் வந்து எல்லாம் நேற்று செஞ்சது தான். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரோக்குட்டி, நீங்கள் பிஸியாக இருக்கீங்களா? டாக்டர் காயத்ரி முகமது பேருன்னு, காயத்ரி ராமகிருஷ்ணன். அவங்க கொஞ்சம் உண்மையானு கொஞ்சம் செக் பண்ண முடியுமா? பாருங்கள், கொஞ்சம் செக் பண்ணிட்டு வாங்களேன். அது கோழி திருடுறது விட்டுடு. அது கோழி திருடுறதா? நெகட்டிவ் கமெண்ட்ஸை விடுங்க, எல்லாரும் ஸ்டமக் வரும். கரெக்டு. கேளுங்க சீனு. என்ன ஆச்சுங்க? ஒன்றும் இல்லை தங்கம். அவங்க காயத்ரி கிருஷ்ணா வந்து ஒரிஜினல் அவங்க உண்மையாக பெண்ணா ஆனான்னு மட்டும் கொஞ்சம் எனக்கு செக் பண்ணுங்க. ஹாய் அக்கா, வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அது ஃபர்ஸ்ட்லேருந்து லைவ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் மோனி. இப்போ நான் சொன்னால் புரியாது. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
என் பேரில் உள்ளவ ஏசு இல்லாததுனால ஓடிட்டு இருக்கா. உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமா? எது? எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுங்க. தெரிஞ்சு வேணுக்கு தானே கிண்டல் அடிக்கிறீங்க. அடி. டாக்டர் பொண்ணு கிடையாது, அது கன்ஃபார்ம். அப்போ பையனா? காயத்ரி ராமகிருஷ்ணன் இருந்தது, அப்போ பையன். மதியம் சமையல் ஓவரா? இல்லைடா சாதா, இனிமேட்டு தான் பார்த்துக்கலாம். அந்த கமெண்ட்ஸை பார்த்தா பொண்ணு மாதிரி இல்லை. ஓ, ஏன்னா அவங்க அர்ஜென்ட் படுறாங்க. ஃபஸ்ட்டு டாக்டர் அப்படின்னாங்க, அப்புறம் வந்து உங்களோட இன்ஸ்டா ஐடி கொடுங்க அப்படின்னாங்க. நான் டிப்ஸ் தரேன். சரி ஓகே, அதெல்லாம் ஓகே, நான் தான் கேட்டேன் ஃபஸ்ட்டு. ஆனால் அவங்க ரொம்ப அதுக்கப்புறம் வந்து கேப் இல்லாமல் அவசரப்பட்டுட்டே இருந்தாங்க. நீங்கள் எப்போ லைவ் முடிப்பீங்க, எப்போ லைவ் முடிப்பீங்க, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அர்ஜென்ட் பண்ணதுனால டவுட் வந்தது. அர்ஜென்ட் மட்டும் பண்ணலைன்னா எனக்கு டவுட் வந்திருக்கு, அது உண்மையில் பொண்ணா பையனா அப்படின்ட்டு. ஆனால் அர்ஜென்ட் பண்ணாங்க, அதுதான் எனக்கு ஒரு குழப்பமாகவே இருக்குது. வாங்க நம்ம அடுத்து சோறு போடலாம். கிச்சனுக்கு போகலாமா? கேமரா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. ஏன்னா சாப்பிட வீட்டுக்காரர் வந்துடுவார் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அவருக்கு வேறு நான் சாப்பாடு கொடுக்கணும். அவர் வந்ததும் நான் கிளம்புனேன். இப்போ ஒர்க் இருக்கும். ஓகேவா? லைட்டு போட்டுக்கலாம். போதில் இந்த வெளிச்சம் கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லைட்டு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜன்னலை திறக்கலாமா? ஓகே, அவள் இல்லை, எல்லாத்தையும் சாத்தி தான் வச்சுருக்கான். ஸ்க்ரீனை வந்து டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்கப்பா. நைட்டு சுட்ட சப்பாத்தி சாப்பிடுனாங்க. எனக்கு சப்பாத்தி எல்லாம் வேண்டாம், நான் வந்து இது சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க சோத்தை மட்டும் அடுப்பில் போட்டு விட்டா போதும், அது மாதிரி சோறு எழுதிக்கிறேன். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டன். ஆமாம், இது லாக்கெல்லாம் உடஞ்சி போச்சு. நான் வந்து ஒரு துணிப்பை இருக்குல்ல, துணிப்பையை 2-4 மடித்து உள்ளே வந்து சொருகி விட்டு டைட் பண்ணி வைப்பேன். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணி போங்களா. இங்கே வந்து எல்லா கொழுக்கும் உடஞ்சி போச்சு, எல்லா கொழுக்குமே இங்கே உடஞ்சி போய் கிடக்குது. சீனுக்கும் இதுதான் நீங்கள் கேட்க வந்ததா? நவீன் ஹாய். நவீன். தீபக் ஹாய். தீபக் காற்று அடிச்சாலும் ஒரே முட்டை அடிக்கும். அப்போ உங்களுக்கும் பசிக்குதா? எனக்கு தான் பசிக்குது. எனக்கு தான் பசிக்குது. சாப்பாடு ஆக்கிடலாம். ஓகே, அது வச்சிடலாம். அரிசி எடுப்போம். பழைய சோறு ஏதாவது இருக்கான்னு பார்த்துடலாம். அது இருக்குது, அரை காப்பி போட்டால் போடுங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் இத்தனை பேர் இருக்கோம்ல, இந்த காப்படியில் நாங்கள் ஒன்று தாங்க போடுவோம். சும்மா அது கால் காப்படி தான். அதுக்கே யாருமே சோறு சாப்பிட மாட்டோம், மீந்து கிடக்கும். பாருங்கள், இப்போ இந்த அரை போட்டுனா இதில் எவ்வளோ சோறு மீந்து கிடக்குது மட்டும் நீங்கள் பாருங்களேன். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. சிற்பி 90 டிகிரி வேஸ் நம்ம யூடியூபில் மட்டும். இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் காய்ஸ் என்னால் கேமராவை கொஞ்சம் ஃப்ரீயாக வைக்க முடியாது. இப்படி கொஞ்சம் ஒரு ஒளிவு மறைவாகவே வைக்க வேண்டியதாக இருக்குது. நான் இப்போ வீடு ஷிஃப்ட் ஆகிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நான் லாங்கில் தான் பார்க்குறேன். நோ ப்ராப்ளம், நான் கேமராவை எட்ட வச்சுருவேன், நீங்கள் ஃபுல் வியூவே பார்க்கலாம்.
தண்ணி தாகமாக இருக்குது, ஏன்னா ரொம்ப நேரமாக நம்ம லைவில் இருக்கோம்ல. தண்ணி குடிச்சிட்டு என்னன்னா, எப்போவுமே தண்ணி வந்து மடமடமடமடான்னு குடிச்சிடக்கூடாது. ஃபஸ்ட்டு தண்ணி வாயில் ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா கொப்பளிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு முடக்கு, அப்புறம் ரெண்டாவது ஒரு முடக்கு. வாயில் ஊற்றுற தண்ணியை 3 பாகமாக பிரிக்கணுமா. அப்போ தான் நம்ம வாயில் இருக்கிற நரம்பு கிரம்பு எல்லாத்துக்கும் அந்த தண்ணி வந்து போய் அது கரெக்டாக இருக்குமா. இல்லைனா என்ன ஆகுனா, டப்புன்னு தண்ணி ஊற்றி மடமடமானு குடிச்சோம்னா அப்படி குடல் அப்படி புக்குன்னு இறங்குமா. அப்படி இறங்கும்போது இந்த குடல் வந்து வேகமாக அப்படி அழுத்தி எழுந்திருக்கும் போது என்ன ஆகுமா, அப்போ தான் நிறைய பேருக்கு தொப்பை வந்து அதிகமாகிறது. அப்புறம் வந்து நிறையா முடி கொட்டுறது, ஸ்கின் ப்ராப்ளம் வர்றது, போன் சம்மந்தப்பட்டமான கால்சியம் குறைபாடு. ஏன்னா போதுமான எலும்புக்கு வந்து தண்ணி வந்து சேராததுனால ஸ்ட்ரைட்டாக அப்படி டப்புன்னு குடிச்சு டப்புன்னு உள்ளே இறங்கிடுது. அது அப்படியே நீங்கள் உடனே ஒரு 10 நிமிஷத்தில் யூரின் வந்துடும் உங்களுக்கு. அப்போ யூரின் வரும்போது உடலுக்கு தேவையான பாகங்களுக்கு தேவையான நீர் வந்து இழுக்கவே முடியாது. டக்குன்னு யூரின் வரும் போய் அங்கே இருந்துடும். அதுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து இன்னும் உட்காந்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. கீழே வந்து நீங்கள் தண்ணி முண்டு ஒரு இப்படி குத்த வச்சு உட்காந்து முடக்கு முடக்குன்னு குடிங்க. அப்படி இல்லை சேர் போட்டுங்க, சேரில் அப்படி முண்டுட்டு போயிட்டு சேரில் இப்படி உட்காருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நிதானம் கொப்பளிச்சுட்டு வாய்க்கு இந்த நாக்குக்கு நரம்புக்கு இதெல்லாம் அந்த தண்ணி வந்து உங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் வந்து அதில் எடுக்கும். ஸ்க்ரீனை வந்து டபுள் டேப் பண்ணி லைக் போடுங்க. தண்ணி குடிக்கிற முறையே இப்படி தான். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம சாப்பிடும்போது வந்து சாப்பிட்டு நடு தண்ணி குடிக்கவே கூடாது. நான் எப்பவுமே அந்த மாதிரி குடிச்சதில்லை. ரொம்ப அடைக்குது நான் மட்டும் தான் குடிப்பேன். சாப்பாடு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு நல்லா மெண்டு சாப்பிடணும். நல்லா மெண்டு சாப்பிட்றதுனால என்ன ஆகும் தெரியுமா, உங்களுக்கு நல்லா மெண்டு சாப்பிடும்போது உள்ளே போயிட்டு உங்களுக்கு அந்த செரிமான அப்படியே நீங்கள் டப்புன்னு அவசரத்தில் முழுகிறதுனால அப்படி முழுசாக போனதுனால உங்களுடைய அந்த செரிமான அந்த கல்லீரல் இருக்குல்ல, கல்லீரல் தானடா செரிக்க வைக்கும், அது என்னன்னு தெரில, எனக்கு அது பேர் மறந்துட்டேன். அது வந்து உங்களுக்கு அந்த மிஷின் தானே, மிஷின் வந்து ரொம்ப ரன்னிங்கில் ஆக இன்னும் சீக்கிரம் பழுதாயிடும். அதுதான் 40 வயசு 50 வயசுலாம் நோய் இங்கே ரொம்ப டக்குன்னு வர்றது காரணமே. நல்லா மெண்டு சாப்பிட்றோம் 100 வயசுக்கு நல்லா இருப்பான். ஏன்னா உடம்பு ஃபால்ட் எதுவுமே இருக்காது. இங்கேயே அவன் பாதி அரைச்சிடறான். அப்போ உள்ளே போனோன்னா மிஷினுக்கு அதிகமாக வேலை கிடையாது, கால்வாசி தான் அதனுடைய வேலைப்பாடு செய்யுது. நல்லா அதே மாதிரி சாப்பிட்டுட்டு கடைசி கொஞ்சம் வெயிட் பண்ணி கையெல்லாம் கழுவுறீங்களா, கொஞ்சம் விட்டுட்டு தண்ணி ஒரு முடக்கு குடிங்க. சாப்பிட்ட உடனே மடமடான சொம்பு தண்ணியை மொண்டு குடிக்காதீங்க. அப்படியே அந்த தண்ணி சோறு கீரெல்லாம் அப்படியே இதாகிடும். அப்புறம் சாப்பாட்டிலேருந்து அரிசியிலேருந்து ஒவ்வொரு நம்மளுடைய உணவுகள்லேருந்து அதை தனித்தனியாக பார்ட்டாக அதோடைய தேவையான ப்ரோட்டீனை வந்து அதால் எடுக்க முடியாது. ஓகேவா? இதெல்லாம் நிறைய முறைகள் இருக்குது. சாப்பிட்ற முறை இருக்குது, தண்ணி குடிக்கிற முறை இருக்குது, நிறையா இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு தெரியலனாலும் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் என் பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஏஞ்சல், வணக்கம். டாக்டர் நிலா சூப்பர் குட்டிமா, நைஸு. சம்மர் ஸ்ட்ரக்சரா, தேங்க்யூ ராமு. நீ என்ன சித்தா டாக்டர் போல் பேசுகிற. 2வது லைக்கு குக்கிங் அண்ட் யூடியூப் லைவ் சைட் பை சைடு ஹெல்த் கேர் டிப்ஸ். அதுதான் நிலா. தேங்க்யூ சுப்பு, தேங்க்யூ சுப்பு. நவீன், ஹாய் நவீன். ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏறுண்டா உனக்கு நவீன, நான் பார்த்தாலே உனக்கு ஏற ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு தான் நினைக்கிறேன் உனக்கு. ஐ எம் சிங்கிள் குட்டிமா. சிங்கிள் ஆசிர்வாங்க, கல்யாணம் பண்ணிக்கலாமா? ரொம்ப நாள் ஆச்சுங்க லைவ் வந்து. ஏன் எங்கே போனீங்க ராமு? இவ்வளோ புரிஞ்சிருக்கு, இதுக்கு மேலே நமக்கு எதுக்கு டாக்டரு? யுவரா இல்லை யார் நீங்கன்னு கேட்குறீங்களா? என்ன தெரியலையா? நான் தாங்க நிலா டாக்டர். வேற கொஞ்சம் நல்லா காமிங்களா? வாங்க. நீங்கள் தஞ்சாவூரா? இல்லைங்க, கல்பாக்கம். நான் பிளாட்டின் எப்போ நைட்டுக்கு. திருக்குமரன், ஹாய் திரு. கார்த்திக்கு, ஓகே குட்டிமா, லவ் யூ. பாரதி,
ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. ஏன்டா இட்லி சூப்பராக இருக்குன்னு சாம்பார் ஊற்றி குழச்சி அடிச்சிட போகிறேன். டாக்டரா டாக்டர் ஏய் போடுறா பார்த்துட்டேன். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி இப்போ உட்காந்துக்கலாமா? சூடு போகலாமா? வாங்க அங்கே போய் உட்காந்துக்கலாம். டாக்டர் நிலா. அப்பா நான் சொல்லுங்க, மீன் பண்ணலாமாவா? உனக்கு ஏகப்பட்ட முறை தெரியுது. ஐயோ நீங்கள் வேறு, இதெல்லாம் சும்மா ஒரு பேசிக் நாலேஜ் தான். இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் டபுள் டேப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க காய்ஸ். இதுக்கப்புறம் இன்னொரு டிப்ஸ் நான் கொடுக்கவா? உங்களுக்குலாம் விக்கல் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் நீங்கள் ரோட்டில் போயிட்டே இருக்கீங்க, டக்குன்னு விக்கல் வந்துருச்சு. அந்த விக்கலை எப்படி ஸ்டாப் பண்ணுவீங்க? கையில் காசு கூட இல்லை, டக்குன்னு ஒரு கடையே இல்லை, சரி காசு இருக்குது, தண்ணி பாட்டில் வாங்கி தண்ணி குடிச்சு விக்கலை ஸ்டாப் பண்ணுங்க, என்ன பண்ணுவீங்க? இந்த பாடி ஷேமிங் இந்த இட்லி கடைக்கு தான் லைவுக்கு வந்த புரியல மோனி. ஓ என்ன பண்ணுவீங்க காய்ஸ்? விக்கல் வந்துச்சு, சப்போஸ் தண்ணி வாங்கிறதுக்கு கடை இல்லை, அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணி அந்த விக்கலை ஸ்டாப் பண்ணுவீங்க? அது பெரியவங்களுக்குலாம் விக்கல் வந்தால் நமக்கு அப்படியே நெஞ்சே வலிக்கிற மாதிரி இருக்கும். ராத்திரியில் வருவி அந்த நிலாவா? நேம் சொல்லுங்க. என்னோட நேம் நிலா. பார்த்து வாட்டரு ஸ்லோவாக குடித்தா விக்கல் நிற்கும். நான் சொல்கிறது வாட்டரே இல்லைங்கிற, தண்ணி இல்லை, ரோட்டில் போய்கிட்டே இருக்கீங்க, மளிகை கடை கூட இல்லை, ஒரு தண்ணி வாங்கிறதுக்கு கடை இல்லை, நடந்து போயிட்டுருக்கு, விக்கல் வருது, சரி வண்டியில் போகிற விக்கல் வருது, அது எப்படி ஸ்டாப் பண்ணுவேடா? டாக்டர் நீங்கள் சொல்லுங்கள். என்னோட நேமு குட்டிமா பொல்லாத பாரத், திருச்செந்தூர். ஓகே வெல்கம் திருச்செந்தூர். மொச்சு கற்றை ஒரு என்னென்ன எனக்கு புரியலையே. ஒரு நிமிடம் ஹோல்டு பண்ணலாம். எனக்கு புரியல, ஒன்றும் புரியல. உங்களுக்கு எது வேணாலும் பண்ணுவோம். அந்த நீங்கள் வேறு டாக்டர், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் பேஷண்ட். நவீன், சசி, யாராவது தெரியுதான்னு பார்ப்போமேடா, இரேண்டா. தேங்க்யூ குட்டிமா, லவ் யூ பொண்டாட்டி. ஸ்க்ரீன் டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. ஹாய்மா, ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் செல்லம். நேம் சொல்லுங்க டாக்டர். நிலா டாக்டர். வெரி கியூட் ஸ்மைலு. நவீனவா ஜாயினில் தானே இருக்கேன். நீங்களே சொல்லுங்கள். உங்களுடைய கால் கட்டை விரல் இருக்கு இல்லையா, அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் இறங்கிட்டு அப்படி நின்றுட்டு ஒரே ஒரு கட்டை விரலை மட்டும் மடக்கி நில்லுங்க. கரெக்டாக 3 நிமிஷம் தான். 3 நிமிஷத்தில் உங்களோட விக்கல் டக்குன்னு நிற்கும். கட்டை விரல் மட்டும்தான் மடக்கணும், ஓகேவா? மற்ற விரல்ஸ்லாம் அப்படியே நீட்டிகிட்டே தான் இருக்கணும். இதான் கால் பாதம் அப்படின்னா இந்த கட்டை விரல் மட்டும் இப்படி மடக்கி இருக்கணும். இப்படியே மடக்கிக்கிட்டே இப்படியே நிற்கும் போது உங்களுடைய விக்கல்ஸ் வந்து டக்குன்னு நிற்கும். ராத்திரி வர அந்த நிலாவா? சொல்லுங்க. உங்கள் மொசைக்கு ஃப்ளோரை வந்து பாலிஷ் பண்ணணும்னா சொல்லுங்கள், பண்ணித்தரேன். அப்படியா? ஓஹோ, பாலிஷ் பண்ணுறவரா நீங்கள்? நான் இருக்கிறது ரெண்ட்டுக்குங்க. சொந்த வீடாக இருந்தாக்கா நான் இதை தூக்கி போட்டுட்டு புது டைலே மாற்றிடுவேன். நம்ம லைவில் சுகர் மாத்திரை போட்டாச்சா, ப்ரெஷர் மாத்திரை போட்டாச்சா, இப்படித்தான் கேட்குற அளவுக்கு இருக்கு. உண்மைதான். மற்ற சேனல்ஸில் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நம்ம சேனலில் மட்டும்தான் உடம்பு பார்த்துக்கோங்க. டேப்லெட்டு சாப்பிட்டீங்களா? ஐ ட்ராப்ஸ் போட்டிங்களா? தண்ணி குடிச்சிங்களா? 50 நிமிஷம் ஆயிடுச்சு, டாக்டர் சொல்லுவாங்கல்ல. சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிளட் டெஸ்ட் எடுக்கணும், சாப்பிட்டதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் எடுக்கணும். என்னுடைய கட்டை விரலை என்னால் பார்க்க முடியல. ஆடா பாவி, எதுக்குடா நீ பார்க்குற? அப்படியே நின்றுக்கோங்க. கால் கட்டை விரலை அப்படி மடக்கிடுங்க. அப்படி
இப்படி மடக்கிக்கிட்டு அப்படியே மற்ற வரல அப்படி நீட்டிக்கோங்க, விக்கல் நின்றுடும். நான் வீட்டில் குழந்தைங்களுக்கு அப்படி தான் சொல்லுவேன், டக்குன்னு தண்ணி குடிச்சு நிற்காது சில நேரம். அப்போ சொல்லுவேன், டக்குன்னு கட்ட வரல மடக்கும்ப, நிற்கலாமா, வாயை மட்டும் அமைதியாக கட்ட வரல மட்டும் மடக்க அப்படிங்க. இதை சின்ன வயசுலேருந்தே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். மூச்சு காற்றை 1 நிமிடம் ஸ்டாப் செய்தால் விக்கல் வராது. அது ரொம்ப தப்பு. மூச்சு காற்று 1 நிமிடம் ஸ்டாப் பண்ணால் எல்லாரும் உடம்பும் ஒரே மாதிரி கிடையாது. ரொம்ப வீக்காக இருக்கிற உடம்பு, அதாவது சுகர் பேஷண்ட்டு, லோ பிபி, ஹை பிபி, இதெல்லாம் அதிகமாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கம்மியாக இருக்கிறவங்களா சரி, 1 நிமிஷம் மூச்சை வந்து ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஹார்ட் பீட்டுடைய லெவல்ஸ் வந்து கூடும். இது உங்களுக்கு தெரியாதா? இது நார்மல் ஒரு பேசிக் நாலேஜ், இது எல்லாருக்குமே தெரியும். சுகர் பேஷண்ட் இவங்கெல்லாம் 1 மினிட்டுக்கு மூச்சை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகே டாக்டர் சிப்பிங்களா? ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சசி, தேங்க்யூ. வயலில் தண்ணில் ஊற்றி அணைத்து பார்ப்பேன். நிலா, தண்ணி ஊற்றி அணைச்சி பார்த்தீங்களா? என்ன நடந்துச்சு? சொல்லுங்கள். நவீன், அப்படி ஒரு ஆக்சஸே நம்ம இதில் கிடையாதாச்சே, பிளாட்டினம் தானே. நேற்று நைட்டு தான் பிளாட்டினம் வந்தேன். சும்மா இவனை பிளாக் பண்ணிட்டாவா, பிளாக் பண்ணிடுறேன். இதுக்கு மேலே நீ உன்னை வச்சிருக்கிறது தப்பு. என்ன சொல்கிறீங்க சரோ? பிளாக் பண்ணிடுச்சு அவனை. நைட்டு தான் பிளாட்டினம் மெம்பர்ஷிப் லைவ் வந்தான். அவன் சொன்ன ஆக்சஸ் பிளாட்டினம் மெம்பர்ஷிப்பு. டெய்லி வந்தேன். முந்தானத்தை பிளாட்டினம், அதுக்கு முந்தினத்தான். ஆனால் அதே மீறி அவன் இப்படி போடுறான் அப்படின்னா அவன் வேற ஏதோ ஒரு சேனலை ஜாயின் பண்ணியிருப்பான். அவ கூட இவன் படுத்திருப்பான். அவள் சொல்லி கொடுத்து உடனே இங்கே வந்து இப்படி பண்ணுறான். புறம்போக்கு நாய்ங்க. இவ்வளோ சின்ன மண்டையில் எவ்வளோ பெரிய மூளையா நீங்கள் வேற. டாக்டர் நிலா, ஐயோ பாரத். ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க காய்ஸ். சரி, லைவை முடிச்சுக்கலாமா? அதில் சார்ஜ் ஏறி இருக்கும். அதை பண்ணிட்டேன். வர ஒரே நிமிஷம். ஓகே, இதில் சார்ஜ் ஏறி, இதில் வர லைவ் எப்படி பண்ணி வச்சிட்டோம் போல இருக்குது. இல்லைனா ஃபுல்லாக இருக்கும். முக்கால்வாசி ஏறிடுச்சு. நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். சரி வா. டே லைவ் வரலனா இப்படி ஒரு டாக்டரை மிஸ் பண்ணியிருப்பேன். பொது வெளியில் பொறுமையாக பேசு. இல்லை இப்போ கரண்ட் வந்ததுனால எல்லா இடத்துலையும் ஃபேன் ஓடுது, சவுண்டு வெளியே வராது. வாட்டர் இப்போ தான் குடித்தேன் மார்னிங். அடுப்பில் சோறு போட்டேன். சோறு இப்போ தான் அரிசி உலையை கழுவிட்டு இப்போ தான் அடுப்பில் போட்டிருக்கேன். ஐ நியூ ஃபார் லைவ். வாங்க, வெல்கம் எஸ்டிஆர் சந்தோஷம். லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நான் இப்போலாம் வந்து தண்ணி வந்து கிட்டத்தட்ட 5 லிட்டருக்கு மேலே குடிச்சிக்கிட்டே இருக்கேன். நான் நிறையவே குடிக்கிறேன். காலை தூங்கி எழுந்துச்சு யூரின் போயிட்டு வந்துட்டு ஒரு சொம்பு தண்ணியே கொஞ்சம் வெயிட் பண்ணி இப்போ நான் நிறையா குடிக்கிறேன். அதுக்கப்புறம் டீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்போவுமே நாங்கள் தண்ணி குடிச்சிட்டு தான் டீ சாப்பிட்ற பழக்கம் எங்கள் வீட்டில். வெறும் டீயை நாங்கள் அப்படியே குடிக்க மாட்டோம். வெளியில் போனாலும் சரி தான், தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போனால் அந்த தண்ணியை குடிச்சிட்டு தான் டீ குடிப்போம். சப்போஸ் எங்ககிட்ட தண்ணி நாங்கள் மறந்துட்டோம் இல்லைன்னா கடையில் அதை வாங்கி அந்த தண்ணியை குடிச்சிட்டு தான் நாங்கள் டீயை வெறும் டீயை நாங்கள் அப்படியே குடிக்க மாட்டோம். ஏன்னா நம்ம தொண்டை வந்து காஞ்சி இருக்கும்போது வெறும் டீயை குடிக்கும்போது அந்த தேயிலை இருக்குது இல்லையா, அந்த தேயிலை அவ்வளோ கெமிக்கல் தான். அது போய் நம்மளுடைய நெஞ்சுக்குள்ளே போயிட்டு அதுதான் நிறைய பேருக்கு வந்து நுரையீரல் பாதிக்கிறது. அந்த இது நிறையா இந்த ப்ராப்ளம்லாம் வருது இல்லையா, நிறைய அந்த இதில் ஸ்மோக் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அது வந்துடும். புகைச்சல், இருமல், அவங்க மூச்சு விடுறது பக்கத்தில் இருந்து நம்ம சுவாசிக்கும் போது அது வந்து வீசிங் ப்ராப்ளமாக மாறுறது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அவங்கக்கிட்டேருந்து நமக்கு வந்து உடனே அது இதாகும். அதனால் என்ன பண்ணணும்னா எப்போவுமே நல்லா தண்ணியை குடித்து நம்மளோட தொண்டை, நம்மளோட நெஞ்சு ஃபுல்லாக ஃப்ரீயாக்கி லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டீ குடிக்கும்போது எந்த ஒரு நெஞ்சு இந்த தொண்டை குழாய், உணவு குழாய் வந்து ஓப்பன் கஷ்டப்பட்டு டீ உள்ளே இறங்காது, தங்கி இறங்காது. நீங்கள் லைட்டாக முடக்கணும் போதே ஆல்ரெடி லூஸ் பண்ண அந்த குழாயில் டக்குன்னு டீ இறங்கிடும். நீ என்னம்மா சர்வலோக நிர்வாணியாக இருக்க? நான் சொல்லலை, இந்த ஃபேக்கு இந்த ஏர்டெல்காரன் டார்ச்சர் பண்ணுறாங்க. அடித்து தொல்லையாக இருக்குது. செக் ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்கய்யா. ஓகே, சாப்பிடுங்க மோனி, நல்லபடியாக சாப்பிடுங்க, உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, அதனால் தண்ணி இப்போ நான் நிறையா குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். டே டைமில், நைட் டைமில் எல்லாமே நல்லா தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா தண்ணி நிறையா குடிக்க
இது எனக்கு வந்து வேர்வை ஸ்மெல் வராது. நான் வந்து வேர்வை ஸ்மெல்லுக்கு வர்றவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு டிப்ஸ் என்னென்னா, தண்ணி நிறையா குடிங்க, யூரினை அடக்காதீங்க. உங்களுடைய ஒன்றுக்கு நீங்கள் அடக்க உங்களோட பாடியில் வந்து பாடி ஸ்மெல், வேர்வை ஸ்மெல், அதாவது அந்த ஸ்வெட்டிங் வந்து ரொம்ப அதிகமாக ஆக அது வந்து பேட் ஸ்மெல் மாறி அது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வேர்வை ஸ்மெல் உள்ளவங்க நிறைய தண்ணி குடிச்சு அப்பப்போ யூரின் போக போக என்ன ஆகும்னா, உங்கள் உடம்புல உள்ள கழிவுகள் எல்லாமே வந்து அந்த யூரின் வழி அந்த ஸ்மெல் ஃபுல்லாக அங்கே போயிடும். ஓகேவா? அது போக போக என்ன ஆகிடும், உங்கள் உடம்புல வந்து நார்மலாகிடும். இன்னொன்று, உங்களுடைய அண்டர் ஆர்ம்ஸ் அதில் உள்ள ஹேர், அதாவது பேட் ஸ்மெல் வர்றவங்க ஹேரை வந்து வளர்க்கக்கூடாது. அண்டர் ஆர்ம்ஸு எல்லாத்துலேயும் தான் சொல்ல வரேன். அதெல்லாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணி நிறையா குடிச்சிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு வேர்வை ஸ்மெல்லுங்கிறது நாளடைவில் 2 மாதம் 3 மாதத்தில் ரெக்கவர் ஆகிடுவீங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு தான். ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க கைஸ். டாக்டர் இல்லை, திருச்செந்தூர் டு வாங்க டாக்டர்னா ஐ லவ் யூ. சாரிங்க, மாஸ்க்கை ரிமூவ் பண்ண முடியாது கைஸ். ஏர்டெல் கார்டுனா மெம்பர்ஷிப் எடுக்க சொல்லு நீலா, அதோட ஓடிடுவான். ஓட மாட்டான்டா அவன், மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்னடி டே டைமில் வந்திருக்கேன், சும்மா வந்திருக்கேன் மித்ரா. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு லைவ் ஸ்டார்ட் பண்ணி. ஓகே, லைவ் முடிச்சலாம். இப்போ நான் திருப்பி 922 ஆன் பண்ணுறேன், அதில் வாங்க. மீட்டிங் போகல, ஆன்லைனில் அட்டெண்ட் பண்ணிட்டேன். அட பாவி, என்னோட லைஃப் என்னெல்லாம் பண்ண வைக்குது பேர். ஹாய் நிலா செல்லம், லவ் யூ. ஹாய் சசி, ஹாய் நிலா செல்லம். லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டன். நைட்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. டைமண்ட் வெரி வெரி ஸ்பெஷல், வெரி ஹாட் அண்ட் கிளாமர். மிஸ் பண்ணிடாதீங்க, ஜாயின் பண்ணி ரெடியாக இருங்க. ஓகே, சிற்பி 90 டிகிரி வேஸ் நம்ம யூடியூப்பில் மட்டும்தான் இருக்கும். நோ ஃபேஸ்புக், நோ இன்ஸ்டா, நோ டேங்கோ, நோ டெலிகிராம், ஒன்லி யூடியூப். ஓகேவா? லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டன் இது கொடுத்துருங்க, ஜாயினும் பண்ணி ரெடியாக இருங்க. லைவ் பார்க்கணும் விருப்பம் இருந்தால் உடனே டைமண்ட் எடுத்துக்கோங்க, வெரி ஸ்பெஷல். முடியாதவங்க பிளாட்டின் எடுத்துக்கோங்க, அதுலேயும் ஸ்பெஷல் இருக்குது. ஓகே, பகலில் வந்த டாக்டராக ராத்திரியில் வந்த வேறு. லவ் யூ ஸோ மச் நிலாச்சலம். சாமி மச்சான் கமெண்ட்ஸ் தெரியுது சாமி. நான் இப்போ செகண்ட் சேனல் ஆன் பண்ணுறேன், நீங்கள் அதில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ லைவ் இது முடிக்க போகிறேன். ஓகேடா, மீண்டும் நைட்டுக்கு சந்திப்போம். 10 மணிக்கெலாம் காமன் லைவ் இருக்குது, ரெடியாக இருங்க. 11 மணிக்கு 11:30 மணிக்கு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. ஓகேவா? லவ் யூ ஸோ மச், லவ் யூ டூ ஸோ மச் ரகு. ஒயிட்டி எல்லோரும் நோட்டிஃபிகேஷன் அனுப்ப எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷன் அனுப்பணும் யூடியூப்பு. ஓகேவா? ஹாட் அண்ட் கிளாமர் மெம்பர்ஷிப் மீன்ஸ் ஐ எம் நியூ ஃபார் திஸ். அதான் ஹாட் அண்ட் கிளாமர்னு சொல்லிட்டு நான் அதில் வேறு நீங்கள் மீன்ஸ் கேட்குறீங்க அப்படின்னாக்கா நான் புதுசாக அதுக்கு விளக்கத்தை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஜாயின் பண்ணி ரெடியாக இருங்க மெம்பர்ஷிப்பில். அதிலே அப்லோட லைவ் இருக்கும், 2-3 லைவ் பார்த்துட்டேன்னா உனக்கு தெரிஞ்சிடும். ஓகேடா, நைட்டு பார்த்துக்கலாம்.